நண்டை புட்டுருவோம். அம்மா ஓ நண்டு புட தான் லேட்டாகும் இருக்குமா? ஆமாம் ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கா, அதனால் கொஞ்சம் உடைக்க கொஞ்சம் கஷ்டங்க. நண்டை புட்டாச்சு. இப்போ இதோட அலசிட்டு போயிடுவோம். ஆமாங்க. இங்கே பாருங்கள், அப்போ எவ்வளோ நண்டு தெரிஞ்சுது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக அலசிட்டாங்க அம்மா. அம்மா ஓ சுத்தமாக மண்ணெல்லாம் போயிடுச்சுமா? போயிட்டு நண்டை புட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதோட வெங்காய தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம். அரிமா அரிமா. அம்மா ஓ நண்டு குழம்புக்கு மெயின் சின்ன வெங்காயம் தானே? ஆமாம். அம்மா மீதி என்னம்மா ரெடி பண்ணி வச்சுருக்க? மீதி ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு கறி நண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அதை எப்படிம்மா வைக்கணும்? அதை புளி கொஞ்சமாக தான் அதுக்கு வைக்கணும். வச்சுட்டு சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு தாளித்து வச்சா நல்லாயிருக்கும். அம்மா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வச்சா தான் நல்லாயிருக்கும் நண்டு. நல்லாயிருக்கும். ஆமாம். அம்மா கல் நண்டு வந்து உடம்புக்கு நல்லதா? கூலிங்க அவ்வளோதும். ஆ ஆமாம். சூப்பெல்லாம் வைக்கலாம்லம்மா இதில்? வைக்கலாம். இன்னைக்கு நீ குழம்பு மட்டும் தான் வைக்க போறியா? குழம்பு மட்டும் தான் வைக்க போகிறேன். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் நண்டை ஃபஸ்ட்டு புட்டுப்போம். ஆமாம். நண்டை புட்டுருவோம். அம்மா ஓ நண்டு புட தான் லேட்டாகும் இருக்குமா? ஆமாம். ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்கா, அதனால் கொஞ்சம் உடைக்க கொஞ்சம் கஷ்டங்க. பாருங்க, கடல் நண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்களேன். இது மட்டும் ஒரு சேறு கலருக்கு இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்க. இது உள்ளே பாருங்க, எல்லாம் எவ்வளோ பெரிய கொடுக்கா இருக்குன்னு. நல்லா பெருசாக இருக்குங்க எல்லாம். எங்கள் அம்மா உடச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நண்டு கூட உடைக்கலாங்க ஃபுல்லாக. அதெல்லாம் தேவைப்படாதுமா? ம் இதெல்லாம் போட்டுடணும். போடணும். முழுசாகவே போட்டுடலாமா? முழுசாவேவா? ஆ இங்கே பாருங்க, ஒரு ஆளுக்கு முழுசாக போட்டாச்சுங்க. ம் இந்தமாரி எல்லா நண்டையும் உடைக்கணுங்க. இதை உடைச்சாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்மா ஓ என்ன நண்டு உடச்சி முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டு எங்கேருந்து முடியறது? இப்போ தான் வந்து நண்டுலேயே உட்காந்துருக்கேன், கையை வச்சுருக்கேன். ஆமாங்க. நண்டு எல்லாம் பெருசு பெருசாக இருக்கா, அதனால் உடைக்க கொஞ்சம் லேட்டாகுதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேருக்கு இந்த டைமில் சளியெல்லாம் பிடிக்கும். இந்தமாரி நண்டு குழம்பு வச்சு சூப்பு வச்சுலாம் சாப்பிட்டா நல்லா போய்டும் தானேம்மா? நண்டில் எது சாப்பிட்டாலுமே நல்லது தாங்க. ஆமாங்க. இதை ஃபுல்லாக உடச்சி முடிச்சுட்டு அதை நம்ம அலசிட வேண்டியதுதான். இது உடைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் பார்க்குங்க. பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம. அம்மா நண்டை இதுக்கு அந்த அலசக்கூடாதா, இப்படி அலசணுமா? அலசணும். ஐயோ மண்ணும் இருக்கும் இந்த நண்டில். மண் இருக்கும். ஆமாம். நண்டை புட்டாச்சு. இப்போ இதோட அலசிட்டு போயிடுவோம். ஆமாங்க. இங்கே பாருங்கள், அப்போ எவ்வளோ நண்டு தெரிஞ்சுது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக அலசிட்டாங்க அம்மா. அம்மா ஓ சுத்தமாக மண்ணெல்லாம் போயிடுச்சுமா? போயிட்டு இங்கே பாருங்கள் முட்டை எப்படி இருக்குன்னு. ஆமாங்க. அம்மா ஓ கடல் நண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்தியா? ஆமாம். அது வெள்ளை வெளியேன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரேசாக கருப்பாக இருக்குங்க. ஆமாம். கொடுக்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. உடைக்க முடியாது பல்லால். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றியில் வச்சு உடச்சிட்டு தாங்க போடணும், இல்லைன்னா யாரும் கடிக்க முடியாது. நாளைக்கு காலையில் எல்லாம் பல்லு டாக்டர்கிட்ட தான் போகணும். அம்மா ஓ அலசி முடிச்சுட்டு என்னம்மா பண்ணணும்? வெங்காயம் தக்காளி அறியணும். சரிம்மா, போய் பண்ணிடுமா? ஆமாம். நண்டை புட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதோட வெங்காய தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுப்போம். அரிமா அம்மா ஓ நண்டு குழம்புக்கு மெயின் சின்ன வெங்காயம் தானே? ஆமாம். அம்மா மீதி என்னம்மா ரெடி பண்ணி வச்சுருக்க? மீதி ஒன்றும் இல்லை, கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். முருங்கைக்காய் இல்லை, கத்திரிக்காய் இருக்குது, ஆனால் போடக்கூடாது. திவிக்கு அரிப்பு வரும் அதை போட்டால். ஓ அதனாலயா? அதுக்குன்னு சொல்லிட்டு சேர்க்கலை. நாங்கள் கத்திரிக்காயே சேர்க்கறதில்ல. அம்மா ஓ குண்டானில் ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னதுமா? இதா நண்டு. இந்தாண்ட சைடு இந்தாண்ட இந்த புளி ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இவ்வளோ தான் புளி எடுத்துருப்பேன். அவ்வளோ புளி போதுமா? போதும்.
ஆமாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு குழம்பு கூட்டிட வேண்டியதான். ஆமாம், நண்டு குழம்புக்கு என்னம்மா காரமாக வைக்கணுமா எப்படி? காரமாக தான் வைக்கணும். இதுக்கு காரமாக தான் வேணும். அதுக்கு தேங்காயும் திருவி வச்சுருக்கேன் அரைச்சி ஊற்றுறதுக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆமாம், தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி ஊற்றணும். சரிம்மா. சின்ன வெங்காயம் இவ்வளோ தேவைப்படுமாம்மா? எவ்வளவு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் குழம்பு. சரி, அப்போ நிறையவே போடுமா. இப்போ பாருங்கள், புளி மிளகாத்தூள் 4 கரண்டி நல்லா போட்டு எல்லாம் கரைச்சி ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். அம்மா, ஓ, இன்னும் தேங்காய் அரைக்கணுமா? தேங்காய் அரைக்கணும். உப்பு, வெந்தயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி. எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம். அம்மா, ஓ, என்ன எண்ணெய்? மிளகாக்கட்டை எண்ணெய். எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் தான் நல்லா வதங்கணுமா? ஆமாம், நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டு வெந்தயத்தை போட்டுருவோம். நல்லாவே வதங்கிடுச்சிங்க. நல்லா வதங்கிடுச்சு. வெந்தயத்தை போட்டுருமாம்மா? போட்டுருவோம். கொஞ்சம் வெங்காயத்தை ஓரமாக ஒதுக்கிட்டு தான் அப்புறமா போடணும். எண்ணெய் வரியா? எண்ணெய் வேணாமா அதுக்கு? நல்லா வெந்தயம் போட்டுரும். போடுமா. வெந்தயம் நல்லா இதாகணுமா? நல்லா வெந்தயம் நல்லா செவரணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த பாருங்க, தக்காளியை போட்டுருவோம். அடுத்தது கருவேப்பிலை போடுமா. இங்கே பாருங்க கருவேப்பிலை எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம வீட்டில் இது பண்ணதுங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கருவேப்பிலை. நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்பு ஊற்றிடுவோம். நல்லா காரத்தூளும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டிருக்கம்மா? போட்டிருக்கேன். அம்மா, இவ்வளோ குழம்பு வச்சுட்டியே. போதுமா? நண்டு போட்டா போதும். இதை குழம்பு தண்ணி ஊற்றுவேனே, கரெக்டாக இருக்கும். உப்பு எப்போம்மா போடணும்? உப்பு போடணும். இப்போ போடுமா. உப்பு போடுமா. பத்தலைனாலும் போட்டுக்கலாம். அதிகமாக போயிட்டுனா சரியாக வராது. இப்போ கொதி வந்தோன்னா நண்டை போட்டுடணும். கொதி வந்தோன்னா நண்டை போட்டுடணும். லைட்டாக கொதி வந்தோன்னு போட்டுடணும். இப்போ குழம்பு கொதி வந்துட்டான்னு பார்ப்போம். கொதி வந்துடுச்சு. இப்போ நண்டை போட்டுருவோம். போடுமா. குழம்பு பாரு, இப்போ வெளில வரப்போகுதுமா. மொத்த நண்டும் போட்டோன்னு. நிறைய தான் இருக்கும் பெருக்கு. என்னதுமா? நிறைய தான் இருக்கும் பெருக்கு. ஆமாம், நிறையா இருக்கும். நண்டு அவ்வளோ நல்லது தாங்க உடம்புக்கு. சின்ன குழந்தைக்கெலாம் ரொம்ப கொடுக்கலாம். இப்போ பாருங்க, குண்டானே ஃபுல்லாக போகுதுங்க. அந்த மாரி இருக்குங்க நண்டு. கொடுக்க பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குல்லாம். அம்மா, நிறைய இருக்குல்ல நண்டு. கிண்ட கூட முடியாதுங்கம்மா.
ஆமாம், கிண்டவும் முடியாது, ஒன்றும் முடியாது. ஆமாங்க, குண்டா ஃபுல்லாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வைக்கிறேங்க. ஒரு கேப்பு கூட இல்லை. நண்டில் உள்ள முட்டை. அம்மா, ஓ, முட்டை போட்டது நல்லா வாசமாக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த ஆட்டுக்கறிக்கு இந்த கொழுப்பு இந்த இதெல்லாம் போடுவாங்களா வாசத்துக்கு, ஆமாம். அந்த மாதிரி நண்டுக்கும் இது போடணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அம்மா, ஓ, என்ன குழம்பு வைக்க போறியா இல்லை பிரியாணி போட போறியா? அதுதான் குழம்பு தான். எப்படி வந்துடுச்சு பாருங்க. கிண்டிடுவோம். லேசாக தாங்க, பொறுமையாக தான் கிண்டணும். அம்மா, ஓ, இதோட வேக வேண்டியதானா? ஆமாம், நண்டு வேகணும். குழம்பு இருக்கணுமா, வெறும் நண்டு தான் இருக்க போகுது. ஆமாங்க, அதுக்கிட்டையும் தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுமாம்மா? அரைச்சிட்டு வந்துடும். ஆமாங்க, இதோட மூடிடுமா? மூடிடும். மூடிடுமா. உப்பு கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் போட்டுப்போம், நண்டு நிறையா இருக்கிறதுனால. சரிம்மா, கொஞ்சம் போட்டுட்டு மூடிட வேண்டியதாங்க. இதோட மூடிடுவோம். குழம்பு கொதி வரட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்டான்னு பார்த்து தேங்காய் ஊற்றிடுவோம். குழம்பு சத்தியே நேரமாக இருக்குது. ஃபுல்லாகிடுச்சுலம்மா, இடமே இல்லைங்க. நண்டு நிறையா இருக்குது இன்னைக்கு. ஆமாம், சரி. நண்டு தேங்காய் ஊற்றிடியாம்மா? தேங்காய் ஊற்றுருவோம். ஊற்றுமா. நல்லா கட்டியாக வச்சுருக்காங்க தேங்காவும். நல்லா இருக்கும். ஏற்கனவே தண்ணி ஊற்ற முடியல எங்கேயும், அதனால தான் இப்படி அரைச்சிட்டேன். ஆமாம். இங்கே பாருங்கள் குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சுலம்மா. ஆமாம். இது குழம்பா இல்லை நண்டு குடோனா? நண்டு குடோனா. என்ன இப்படி இருக்கா இவ்வளோ? சரி, நண்டு இது ஆனால் எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நண்டு குழம்பு மட்டுமா? நண்டு குழம்பு மட்டும். வாசத்தை பராமா, செம்மையாக வாசம் இருக்குல்ல? ஆமாம். இந்த கொடுக்க மட்டும் நீ உடச்சிடு. ஐயோ, ஏற்கனவே பல் வர கொஞ்சம் வீக்காக இருக்கு. அம்மா, அந்த பெரிய கொடுக்க காமிம்மா. பெரிய பொருக்கு தான் இது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, கொடூரமாக இருக்குங்க. இங்கே பார்த்தாலே பயமாக இருக்கு. அம்மா, இதோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன். நண்டு குழம்பு. அம்மா, அப்படி ஒரு கிளறு இங்கே பாருங்களாம், வெறும் நண்டு தாங்க வெளில கிளம்புது, குழம்பே இல்லைங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. முடிஞ்சில்லம்மா? முடிஞ்சிச்சு. அம்மா, ஓ, என்ன எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா குழம்பு மட்டும் தாங்க ரெடி ஆகிருக்கு. வறுக்கலை. இந்த நண்டு வறுத்தா நல்லா தெரியாது, குழம்புக்கு தான் இது நல்லாயிருக்கும். ஆமாங்க, அதனால தான். சாப்பிட்றியாம்மா? சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, அம்மா சின்ன கொடுக்கவே போட்டாங்க. சாப்பிடுமா. குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நீ தான் சொல்லணும். எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம்லாம் நல்ல காரம். நல்ல காரம்? சரி, காரம். சரி, சாப்பிடுமா. இது பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்களும் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஓகே தானேம்மா? நல்லாயிருக்கு.